டோடோ டிவி. முழு நகரத்திலையும் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது, பிளாக் ஃபங்கஸ். இது எந்த மாதிரியான நோய்னு யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. டாக்டர் குமார் அவரோட கேபின்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பேஷண்டோட ரிப்போர்ட் பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு ஆளு வேகமா ஓடி அவரோட கேபினுக்கு வராரு. அவரோட கையில ரத்தம் ஒழுகிட்டு இருந்தது. அட மோகன், என்னாச்சு? டாக்டர் சார், சீக்கிரம் கிளம்புங்க, ஐசியூல உங்க தேவை இருக்கு. டாக்டர் குமார் சீக்கிரமா ஓடி ஐசியூக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா பெட் மேல யாருமே இல்ல. பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அப்ப கதவு தன்னால சாத்திக்குது. அப்ப யாரோ ஒருத்தங்க அவரோட தலையில கட்டையால வேகமா அடிக்கிறாங்க. அவர் அப்படியே தரையில விழுந்துடுறாரு. டாக்டர் குமாரோட ஹாஸ்பிட்டல்ல நோயாளிகள் கூட்டமா இருந்தாங்க. சோசியல் டிஸ்டன்சிங்னா என்னன்னே தெரியாத மாதிரி அவங்க கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க. 3-4 பேர் மட்டும் தான் மாஸ்க் போட்டிருந்தாங்க. இந்த கொரோனா அப்படிங்கிற நோயால நாட்டுல ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லா கோவிட் ஹாஸ்பிட்டல்லையும் பெட்டும் ஆக்சிஜனும் கம்மியா இருந்தது. அப்படிதான் அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய கோவிட் ஹாஸ்பிட்டல் இருந்தது. அது டாக்டர் குமாரோடது. விகாஷோட பையனோட உடம்பு ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இருந்தது. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. நர்ஸ், என் பையனோட உடல்நிலை சரியில்லாம இருக்கு, அவனுக்கு உடனே பெட்டும் ஆக்சிஜனும் தேவை. உங்க முன்னாடி பின்னாடி பாருங்க, எத்தனை பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே பெட் தேவை இருக்கு, ஆனா இங்க பெட் காலி இல்லையே. விகாஷ் ரொம்ப கவலையோட அழ ஆரம்பிச்சிடுறாரு. அவரோட 15 வயசு பையன் காய்ச்சலால தவிச்சிட்டு இருக்காரு. அவரால் மூச்சு கூட விட முடியாம தவிச்சிட்டு இருந்தாரு. அவரோட கண்ணெல்லாம் சுருகி போயிடுது. அவரோட உடம்பு ரெட் கலரா மாறி இருந்தது. அவரோட உடம்பு முழுவதும் விசித்திரமான அலர்ஜி இருந்தது. விகாஷ் அங்க நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு வார்ட் பாய் கிட்ட பேசுறாரு. நீங்க தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, என் பையனோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அந்த வார்ட் பாயை பார்க்கும்போது போதையில் இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா அவரோட கண்ணெல்லாம் சிவப்பு கலரா பயங்கரமா இருந்தது. அவரு பார்க்கவே ரொம்ப மோசமா இருந்தாரு. அவரு விகாஷோட பையனை பார்த்துட்டு சொல்றாரு, உங்க பையனுக்கு பிளாக் ஃபங்கஸ் வந்திருக்கு, நீங்க டாக்டர் குமாரை போய் பாருங்க, பெட்காக ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, அவரால் தான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே விகாஷ் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அப்புறம் வேகமா டாக்டர் குமாரோட கேபினுக்கு போய் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாரு, டாக்டர் சார், என் பையனை காப்பாத்துங்க, அவனுக்கு பெட் ரொம்ப அவசியம், அவனுக்கு பிளாக் ஃபங்கஸ் வந்திருக்கு. இங்க பாருங்க, நோயாளிகள் அதிகமா இருக்காங்க, ஆனா பெட் கம்மியா தான் இருக்கு, என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. விகாஷ் அப்படி கவலையோட வெளியில வராரு. அப்போ அவர் பாக்குறாரு. அப்போ ஒரு ஆள் கையில பேக்கோட டாக்டர் குமாரோட கேபினுக்கு போறாரு. விகாஷ் ஜன்னல் வழியா எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரு டாக்டர் குமார் கிட்ட பேக் ஓபன் பண்ணி காமிக்கிறாரு. அதுல ரொம்ப அதிகமான பணம் இருந்தது. அதை டாக்டர் குமாரோட டேபிளுக்கு கீழே வச்சிடுறாரு. நர்ஸ் அந்த ஆளையும் அவங்க பையனையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்போ விகாஷுக்கு புரிஞ்சிருது, இந்த ஹாஸ்பிட்டல்ல பையனை சேர்க்கணும்னா அவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கணும்னு. அவரோட பையனை அங்கேயே உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வேகமா ஓடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் வராரு. அவர் கையில பணத்தால நிறைஞ்ச ஒரு பேக் இருந்தது. அன்னைக்குமா அதை அவங்க ஃபேக்டரி ஓனர் கிட்ட கடனா தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆனா அவர் அங்க வரதுக்குள்ளேயே அவரோட பையன் இறந்து போயிருந்தாரு. அப்புறம் அந்த பணத்தை கையில இருந்து கீழே விட்டுட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு காத்து இருந்திருக்கணும் மகனே. பையன் இறந்து அது நடந்து 2 நாளுக்கு அப்புறம் குமாரோட ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஐசியூல கிடக்குது. அவங்க கழுத்துல ஏதோ பயங்கரமான மிருகத்தோட நகைக்கீரல் இருந்தது. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்னு யாருக்கும் எதுவுமே புரியல. ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி மிருகம் நுழைய முடியும்? டாக்டர் குமார் எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் இறந்து போயிருக்காங்க. அப்புறம் இந்த செய்தி முழு நகரத்திலையும் பரவி இருக்கு. இது யார் பண்ணிருப்பாங்கன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இங்க பாருங்க, யாரும் வெளியே போய் சொல்லாதீங்க, இது ஒரு மர்டர்னு. பிளாக் ஃபங்கஸால தான் நர்ஸ் இறந்து போயிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால நீங்களும் அமைதியா இருக்க. அதுக்கப்புறம் அந்த 2-3 நாள்லயே டாக்டர் குமாரோட ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த 4 பேர் இறந்து போயிட்டாங்க. எல்லாரோட கழுத்துலயும் ஒரு விசித்திரமான கீரல் இருந்தது. ஏதோ ஒரு பேயோ பிசாசோ தான் இவங்களை கொண்டு இருக்கும்னு சந்தேகம் இருந்தது. முழு நகரத்திலையும் இந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருந்தது. டாக்டர் குமாரோட ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளிகள் வருவதையே நிறுத்திட்டாங்க. ஏன்னா டாக்டர் குமாரோட ஹாஸ்பிட்டலுக்கு போறது
சரியில்லைன்னு அவங்களுக்கு தோணிருக்கு. டாக்டர் குமார் ரொம்ப கவலையா இருந்தாரு. அவரும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாரு இது எல்லாத்தையும் யார் பண்றாங்கன்னு. அவர் அவரோட அசிஸ்டன்ட் மோகனை கூப்பிடுறாரு. மோகன், நீ ஒரு வேலை செய். இன்னைக்கு நைட் நீ ஹாஸ்பிட்டல்லே இரு. அப்புறம் நைட்ல யாரு தான் வராங்கன்னு பாரு. நாளைக்குள்ள எனக்கு தெரிஞ்சாகணும் என்னோட ஹாஸ்பிட்டல்ல இப்படியெல்லாம் பண்றது யாருன்னு. சரிங்க சார், இன்னைக்கு நைட்டே நீங்க சொல்றதை நான் செஞ்சிடுறேன். மோகன் அவரோட வேலையை ரொம்ப ஸ்ட்ரிக்டா செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த ஹாஸ்பிட்டல் கேட் முன்னாடியே நின்றுட்டு இருந்தாரு. பாதி ராத்திரியில யாரோ சத்தமா கத்துற சத்தம் கேட்குது. அவர் உடனே உள்ள ஓடி போய் பாக்குறாரு. உள்ள போய் பார்த்தா ஒரு பொம்பளை பெட்ல படுத்துக்கிட்டு தவிச்சிட்டு இருந்தாங்க. மோகன் அந்த பொம்பளை அவங்க காணாம போயிடுறாங்க. அப்ப பின்னாடி திரும்பி பாக்குறாரு. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான பேய் அவரு முன்னாடி நிக்குது. அது சத்தமா சிரிச்சிட்டு இருந்தது. அது கையில ஆபரேஷன் பண்ணக்கூடிய கத்திரிக்கோள் இருந்தது. அந்த கத்திரிக்கோள் எடுத்து மோகனோட கையில குத்திருச்சு. மோகன் சத்தமா கத்துறாரு, ப்ளீஸ் என்னை விட்டுடு, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? எல்லா பாவமும் நீங்க தான் செய்றீங்க. இப்போ யாருமே உயிரோட இருக்க போறதில்ல. எனக்கு சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? நீ எனக்காக ஒரு வேலை செஞ்சாகணும். நீ சீக்கிரம் போய் அந்த டாக்டர் குமாரை இங்க அனுப்பு. உனக்கு பதிலா அவனுக்கு பலி கொடுத்தா நீ உயிரோட இருக்க முடியும். அப்ப வேகமா அவரு டாக்டர் குமாரோட கேபினுக்கு ஓடி போறாரு. மோகன், என்னாச்சு? டாக்டர் சார், சீக்கிரம் கிளம்புங்க, ஐசியூல உங்க தேவை இருக்கு. டாக்டர் குமார் உடனே ஐசியூக்கு ஓடி போறாரு. போய் பார்த்தா பெட் மேல யாருமே இல்லை. பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. கதவு தன்னால சாத்திக்குது. அப்ப யாரோ ஒருத்தங்க ஒரு கட்டையால அவரோட தலையிலேயே அடிச்சிடுறாங்க. அவரு கீழே விழுந்துடுறாரு. அவர் எழுந்து பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அப்ப அந்த பேய் அவருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தது. நீ யாரு? என்ன ஏன் கொல்லணும்னு நினைக்கிற? டாக்டர்னு சொல்றதுதான், ஆனா நீ ஒரு பெரிய ராட்சசன். நான் உன்னை சும்மா விட போறதில்ல. இன்னைக்கு உன்னோட ஆபரேஷன் என்னோட கையில தான். அந்த பேய் கத்திரிக்கோளால குமாரோட காலியை குத்துது. அவரு கத்த ஆரம்பிக்கிறாரு, அழ ஆரம்பிக்கிறாரு. நீ யாரு? ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னோட புருஷன் என் குழந்தைய கூப்பிட்டு இங்க வந்திருந்தா. அவனுக்கு பிளாக் ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகியிருந்தது. ஆனா நீ அவனுக்கு பெட் இல்லைன்னு சொல்லிட்ட. பணத்தாசையால நீ வேற யாருக்கோ பெட் கொடுத்துட்ட. அந்த ஒரு தப்பால என்னோட புள்ள உயிரிழந்துட்டான். அவனை என் கையில அந்த நிலைமையில பார்த்து நானும் அவனே உயிரிழந்துட்டேன். எனக்கு தெரியாது எத்தனை பேருக்கு இவ்வளவு கஷ்டம் நீ கொடுத்துருக்கேன்னு. உன்னை நானு சாகடிக்கலனா எனக்கு எப்பத்திக்கோ சாந்தி கிடைக்காது. குமாரோட கண்ணிலேயே குத்திருது. கண்ணுல இருந்து ரத்தம் வலிஞ்சிட்டு இருந்தது. கத்தி டாக்டர் குமாரோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. இப்போ அந்த பேய் டாக்டர் குமாரோட கழுத்திலேயே அந்த கத்திரிக்கோளை குத்திருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரத்தத்தோட அவரோட உயிரும் போயிடுச்சு. அந்த பேய் பலி வாங்கிடுச்சு. டாக்டர் குமார் மாதிரி இப்போ கூட நிறைய டாக்டர் தந்த வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் பலி வாங்க முடியாது. அப்போ அந்த பேய் காணாம போயிடுது. அதுக்கப்புறம் டாக்டர் குமாரோட ஹாஸ்பிட்டல் நிரந்தரமா மூடப்பட்டது. உன்னோட கண் எவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? இப்போ என்ன சொல்ற? அது குளிர்காலம். மணலியில இருக்கிற ஸ்னோஃபாலை பார்த்து ரசிக்கிறதுக்காக ஒரு தம்பதிகள் அங்க போயிருந்தாங்க. இண்டோர்ல வாழ்ந்துட்டு இருந்த அவங்க 2 பேரும் ரொம்ப காதலிச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு இல்ல? நீ எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்க. நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம்னு. அவங்க 2 பேரும் ஐஸை எரிஞ்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ராகுல், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம ரூமுக்கு போலாமா? ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு, பசிக்குது. 2 பேரும் ரூமுக்கு போறதுக்காக லிஃப்ட் ஓபன் பண்ணாங்க. அப்ப லிஃப்ட்ல ரொம்ப அழகான பொண்ணு ஒருத்தி இருந்தா. ராகுல், சிம்ரன் 2 பேரும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் அவங்க ஹோட்டல் ரூமுக்கு போனாங்க.
லிஃப்ட்ல பார்த்த அந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருந்தால. உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க கூடாதே? ஆனா அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு யார் ஞாபகமோ வருது. யாரு? சிம்ரன் கண்ணாடி முன்னாடி நின்னு மேக்கப் போட்டுக்கிட்டே சொன்னான். ஒரு அழகான பொண்ணு பத்தி. ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த கதை இது. கங்கா நதி பக்கத்துல ஒரு அழகான சிட்டி இருந்தது. எங்க அம்மா அங்கதான் பிறந்து வளர்ந்தாங்க. அதே சிட்டில ஒரு அழகான பையன் இருந்தான். அவன் பேரு விக்கி. மச்சான், கடைசி வரைக்கும் நான் சிங்கிளாக தான் இருக்க போகிறேன். ஏன்டா கவலைப்படுற? நான் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாத. நீ என்னடா பண்ண போற? நீ என்னோட லவ்வராக இருக்கிறியா? ச்சே, நான் இல்லைடா, இந்த ஆப் பண்ணோம். ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல மேட்ச் கிடைக்கும். ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு விக்கி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணான். 2 நாள்லயே அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு கூட மேட்ச் ஆச்சு. மச்சான், மேட்ச் ஆயிடுச்சு. மெசேஜ் கூட பண்ணோம். நாளைக்கு அவளை மீட் பண்ண போற. ஐயா, சூப்பர்டா மச்சான். நீயும் கமிட்டட் பாய்ஸ் கேங்ல சேர்ந்துட்ட. விக்கி ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போனான். கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் விக்கியோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. நான் உன்னை மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார்ம் ஹவுஸோட ஜன்னல் வழியா அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அடுத்த நாள் காலையில விக்கியோட பாடி தான் வெளியே வந்துச்சு. போலீஸ் அந்த பொண்ணை ரொம்பவே தேடினாங்க. ஆனா எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த சிட்டில 2 மாசத்துல 28 பேர் இதே மாதிரி செத்து போனாங்க. எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஆம்பளை பசங்க வெளியே வர்றதையே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள், இங்க பாருடா, எனக்கு ஒரு மேட்ச் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருக்கான். நாங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். ரோஹன், சிட்டில ஒரு பேய் வந்திருக்கு. உன்ன மாதிரி பையனை வலையில போட்டுக்கிட்டு கொன்னுரும். பத்திரம். டேய், கடவுள் புண்ணியத்துல இந்த பொண்ணு எனக்கு மேட்ச் ஆயிருக்கு. நீ ஏதோ சொல்லி அதை கெடுத்துடாதடா. ரோஹன் அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக போனான். 2 பேரும் நல்லா சாப்பிட்டு ஒரு லாங் டிரைவ் போனாங்க. கார் யாருமே இல்லாத ஒரு இடத்துல நின்னுச்சு. நீ ரொம்ப அழகா இருக்க. நீ என் கூட இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பயங்கரமான உருவத்தை பார்த்து, யார் நீ? பேய் அந்த ரோஹனை சாகடிக்க முன்னாடி வந்தப்போ ரோஹனோட ஃப்ரெண்ட் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்தான். ரோஹன், பின்னாடி போ. மந்திரவாதி அவனுடைய மந்திர சக்தியால அந்த பேயை கட்டி போட்டான். கடவுள் புண்ணியத்துல நீ பொழைச்சிட்ட. இந்த பேய் நிறைய பேரை இதே மாதிரி தான் கொன்னு இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த ஆணி எப்போ புடுங்க போகுதோ அப்போ இது திரும்ப வரும். குட் ஸ்டோரி. நீ அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆயிட்ட போல. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் கதையெல்லாம் கட்டுற. இல்லைங்க, நான் சொல்றது கதை இல்ல, உண்மையிலேயே நடந்தது. என்ன நம்புங்க. ராகுல் அவனுடைய ஹோட்டல் ரூமுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணான். 2 பேரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ராகுல் கேட்டான், அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் அப்படியே போச்சு. அந்த பொண்ணை பத்தி எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த கதை தெரியும். இப்போ ரீசெண்டா இண்டோர்ல கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு. நீ கேள்விப்பட்டிருப்ப. எல்லாரும் சொல்றாங்க அந்த மந்திரவாதி அடிச்ச ஆணி வெளியே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓ அப்படியா? அப்புறம் என்னாச்சு? உனக்கு கோலு ஞாபகம் இருக்கா? சர்மாஜி வீட்டில் இருந்தானே அந்த இன்ஜினியர் ஸ்டூடெண்ட். ஆமா தெரியும், நல்ல பையன். ஆனா கொஞ்ச நாளா அவன் காணல. எப்படி பார்க்க முடியும்? அவன் தான் செத்து போயிட்டானே. ஒரு நாள் என்ன பார்க்க வந்திருந்தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அக்கா, நான் உனக்கு சொல்லியிருந்தேன்ல நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு.
ஹே ஆமா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்லை அக்கா, இப்போ கல்யாணம் இல்லை. ஆனால் நாங்கள் சிம்லா மணாலின்னு ட்ரிப் போகிறோம். இன்னைக்கு கிளம்புறோம். சூப்பர்டா, நல்லா என்ஜாய் பண்ணு சரியா? அப்படி போனவன் திரும்பி வரவே இல்லை. அந்த பேய் அவனை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுச்சு. சரி, கவலைப்படாத. எனக்கும் தான் கவலையாக இருக்குது. ரொம்ப நல்ல பையன். நான் அவனை பத்தி மட்டும் இல்லைங்க, செத்து போன எல்லா பசங்களை பத்தியும் கவலைப்படுறேன். சரி சரி, அதை பற்றி விட்டுரு. சரி, போய் மூஞ்சி கழுவிட்டு வா, நாம் மறுபடியும் போகலாம். ராகுல் அப்புறம் சிம்ரன் 2 பேரும் ஈவினிங் வாக்காக வெளியே போனாங்க. 2 பேரும் லிஃப்ட்டை திறந்தா லிஃப்ட்குள்ள அதே பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்து ராகுல் கொஞ்சம் பயந்துட்டான். கேளு, உனக்கு ஒரு ஸ்வீட் நியூஸ். அப்படியா? என்ன குட் நியூஸ்? அப்பா அம்மா நம்மளோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க உன்னை பார்க்கணுமா? இது உண்மையிலேயே குட் நியூஸ் தான். வா, ஏதாவது ஸ்வீட் வாங்கி சாப்பிடலாம். ட்ரிப்ல இருந்து போனதும் டைரக்டாக உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் அவங்க ரூமுக்கு போலான்னு முடிவு பண்ணாங்க. லிஃப்ட் ஓபன் பண்ணா மறுபடியும் அதே பொண்ணு. இந்த தடவை ராகுலுக்கு பயத்துல வேர்க்கவே ஆரம்பிச்சிருச்சு. லிஃப்ட் அவங்க ஃப்ளோரை வந்து சேர்ந்ததும் 2 பேரும் பயந்து லிஃப்ட்டை விட்டு ஓடி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. உடனே கதவை சாத்திட்டாங்க. இந்த பொண்ணு மறுபடியும் ஏன் நமக்கு முன்னாடி வரா? அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானா? நான் இனிமே வெளியே போக மாட்டேன். ராகுல் பயப்படாத, இது ஒரு கோயின்சிடென்ஸா கூட இருக்கலாம் இல்லையா? நாம் எத்தனை தடவை ரூம் விட்டு வெளியே போனோம்? எல்லா டைம் வந்திருக்கா. இது கோஇன்சிடென்ஸ் அல்ல. நீ சொன்ன அந்த பொண்ணு என்னானா? அவ பிடிபட்டாளா? இல்லைங்க, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஒருவேளை அந்த மந்திரவாதி மறுபடியும் அவ தலையில ஆணி அடிச்சிருக்கலாம், இல்லனா இப்போ அவ வேற யாரையாவது வேட்டையாடிட்டு இருக்கலாம். சிம்ரன் ராகுலை சமாதானப்படுத்தினான். கொஞ்ச நேரம் கழிச்சு ராகுல் அமைதியாயிட்டான். சிம்ரன் ராகுலோட முகத்தை தடவி கொடுத்துட்டு இருந்தா. நீ ரெஸ்ட் எடு, நான் இந்த மேக்கப்பை தொடச்சிட்டு வந்துடுறேன். குடு, நான் பண்றேன். ஆஹா, சாருக்கு இப்போ என்ன என் மேல கரிசனம்? இனிமே நான் உன்னோட சர்வெண்ட் தானே? புத்திசாலிடா நீ. ராகுல் மேக்கப்பை தொடச்சிட்டு இருந்தான். உன்னோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. பார்த்ததும் மயங்கிட்டேன். முடிய சீவும் போது உன்னோட கூந்தல் பட்டு போலவே இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டே ராகுல் சிம்ரனோட முடிய சீவிட்டு இருந்தான். அப்போ சீப்பு திடீர்னு முடியில மாட்டிக்கிச்சு. ராகுல் ரொம்ப ஜோரா இருக்கு. அப்போ ஆணி வெளியே வந்துச்சு. அவ மறுபடியும் ரிஷிகேஷ்ல வெதர் எவ்வளவு நல்லா இருந்துச்சுலடா. ஆமா, இப்போ அதே போரிங் லைஃப். ஸ்மிருதி, விகாஸ், மேக் அப்புறம் கர்வித் 12 நாளுக்கு அப்புறம் ரிஷிகேஷ்க்கு திரும்பி வந்தாங்க. ஆனா அவங்க சிட்டி இப்ப பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அட, இன்னமும் சரியில்லை போல. ஆமாடா, முதல்ல எல்லாம் இங்க எவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனா இன்னைக்கு யாருமே இல்லை. என்னமோ ஆயிருக்கு. வீட்டுக்கு போக ஆட்டோ கூட இல்லை. அவங்க 4 பேரும் நடந்தே வீட்டுக்கு போனாங்க. ஆனா வழியில இருந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்பவே பயந்தாங்க. இங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா ஏதோ புயல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட, என்னவோ ஆயிருக்கு. ஏதோ சரியில்லைன்னு தோணுது. 4 பேரும் ஒரே வழியில போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தான். அவன் யார்கிட்ட இருந்தோ தப்பிக்கிறதுக்காக ஒளிஞ்சிட்டு இருந்தான். நீங்கெல்லாம் யாரு? நீங்க டிக்டாக்கர் இல்ல தானே? தூரம் போங்க. அட, இவனுக்கு என்னாச்சு? இந்த தம்பி, தண்ணி குடி. செத்துருவீங்க. யாருமே இருக்க மாட்டீங்க, செத்துருவீங்க. அவங்க 4 பேரும் அவனை பார்க்க பின்னாடியே ஓடினாங்க.
அட கடவுளே, என்னடா இது? அட இது இதை பார்க்க ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு. அதெல்லாம் நம்மக்கிட்ட வருது. நம்மளை உயிரோட சாப்பிட்றோம். போடுங்க. அவங்க 4 பேரும் உயிரை கையில பிடிச்சு அங்கிருந்து ஓடினாங்க. இந்த ஊர் ஜனங்க ஜாம்பியா மாறி இருக்காங்க. உயிரோட இருக்கிறவங்க சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு போங்க. அட நம்ம ஊரு என்னதாண்டா ஆச்சு நம்ம ஊருக்கு? டைம் கம்மியாக இருக்குது. நம்ம உயிருக்கே ஆபத்து. நாம் சீக்கிரம் சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு போயாகணும். 4 பேரும் உயிரை காப்பாற்றணுங்கிற பயத்தில் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ கர்வித் அவன் மொபைலில் டிக்டாக் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். நான் இப்போ ஜோம்பி சிட்டியில் இருக்கேன். என்னடா பண்ணுற நீ? இங்கெல்லாம் உயிருக்கு போராடிட்டே இருக்காங்க. உனக்கு டிக்டாக் கேட்குதா? இது நீ இல்லை, உன்கிட்ட இருக்கிற ஜெலஸ் பேசுது. ஏய், அதிகமாக பேசாத. இங்கிருந்து கிளம்பு. அவங்க எல்லாரும் அங்கிருந்து ஓடலான்னு நினைக்கிறப்போ கைஸ், அவனை பாருங்க என்ன நடக்குதுன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஜோம்பி இவனையும் இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அவனை தள்ளியே வைக்கலாம், இல்லைன்னா நம்மளை அவன் சாப்பிட்ருவான். இவனை இங்கே விட்டு போக முடியாது. ஜாம்பி இவனை முழுசாக தின்னுடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா தான் இருக்கேன். நான் உங்களை உயிரோடு சாப்பிட போகிறேன். கைஸ், கர்வித் நம்மளோட ஃப்ரெண்ட். இந்த மாதிரி சூழ்நிலையில அவனை எப்படி தனியா விட்டுட்டு போறது? டிக்டாக் நண்பர்களே, இதுதான் ஜாம்பி சேலஞ்ச். எல்லா இடமும் ஜாம்பியாக மாறிடுச்சு. உயிரோட இருக்கிறவங்க சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு வாங்க. காய்ஸ், நீங்கள் வேணால் இங்கேயே இருங்க. நான் இங்கிருந்து போகிறேன். மேக் அங்கிருந்து கிளம்புனான். அப்போ பின்னாடி இருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஓடுங்க இங்கிருந்து. ஜாம்பிஸ் கர்வித்தை சுற்றி வளைச்சிருச்சு. இப்போ மேக், விகாஸ் அப்புறம் ஸ்மிருதி உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடினாங்க. நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் இருந்தோம். இப்போ என்னோட நண்பன். விகாஸ், கஷ்டப்படாதடா. முதல் நாம எப்படி தப்பிக்கலான்றது பார்க்கலாம். அப்புறம் கர்வித்தை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கலாம். ஒரு நிமிஷம். நீங்கள் 2 பேர் டிக்டாக் யூஸ் பண்ண மாட்டீங்களா? இல்ல, ஆனா டிக்டாக். ஆமாம், டிக்டாக் தான். யோசிங்க, அந்த பையன் என்ன சொன்னான்னு. நீங்க டிக்டாக்கர் இல்ல தானே? அப்புறம் நம்மளோட நண்பன் டிக்டாக் யூஸ் பண்ணதும் ஜாம்பியாக மாறிட்டானே. டிக்டாக்னால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. ஹாய், நான் ஃபனிலியனி. நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, இதுக்கு எல்லாமே காரணம் அந்த டிக்டாக் தான். என்னவோ, ஆனா ஒரு வழிதான் இருக்கு. சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு உடனே போகணும். அவங்க 3 பேரும் சவுத் ஸ்கொயர் லைப்ரரி பக்கம் போனாங்க. நைட் ஆயிடுச்சு. கொஞ்ச தூரத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு தெரிஞ்சது. நல்ல வேளை நமக்கு இந்த வீடு கிடைச்சது. உதவி இல்லைனாலும் இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு ஒரு இடமாவது கிடைச்சதுல. 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த வீடு காலியா இருந்துச்சு. அங்க பெட் மேல ஒரு மொபைல் இருந்துச்சு. இன்னைக்கு இங்கே தூங்கிட்டு விடுறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு போயிடலாம். கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடுங்க. அப்புறம் யாரும் தூங்கக்கூடாது. நைட் எல்லாம் காவலு காக்கணும். 3 பேரும் காவலு காக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் விகாஸோட பார்வை அந்த பயங்கரமான ஜாம்பி மேல விழுந்துச்சு. மேக், எந்திரிடா. டேய், எந்திரிடா. மேக் முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஜாம்பி இருந்ததை பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அப்போ ஜாம்பி மேக்கை பிடிச்சி அவனுடைய கழுத்தை கடிக்க முயற்சி பண்ணுச்சு. அப்போ ஸ்மிருதி பின்னாடி இருந்த ஒரு கட்டையை எடுத்து ஜாம்பி மேல போட்டான். ஜாம்பி தரையில விழுந்துருச்சு. தலை உடைஞ்சு அங்கேயே செத்து போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை. நாம இங்கிருந்து போயாகணும். வாங்க, சீக்கிரம் கிளம்புங்க. 3 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட ஆரம்பிச்சாங்க. எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்ததுனால 3 பேரும் ஒருத்தங்க கை ஒருத்தங்க பிடிச்சிக்கிட்டு சவுத் ஸ்கொயர் லைப்ரரி பக்கம் போனாங்க. அப்போ திடீர்னு
மேக்குக்கு அவன் பக்கத்துல ஏதோ இருக்கிற மாதிரி தோணுச்சு. விகாஸ் பயமுடுத்தாத, கையெடு. நான் ஒன்றும் பண்ணலையே. மேக் இருட்டுல உத்து பார்த்தான். 3 பேரும் அங்கிருந்து ஓடினாங்க. ஜாம்பி இவங்க பின்னாடியே போச்சு. இவங்க ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இன்னும் எவ்வளவு தூரம்டா? ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஓடி ஓடியே செத்துருவோம் போல இருக்கு. பயப்படாதீங்க, 9 நிமிஷத்துல போயிடலாம். 3 பேரும் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க, லைட் எரியுது. நாம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 3 பேரும் அந்த வெளிச்சம் தெரிஞ்ச இடத்துக்கு போனாங்க. பார்த்தா அது அந்த லைப்ரரி தான். 3 பேரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்துட்டோம். கடைசியா கஷ்டப்பட்டு வந்துட்டோம். வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 3 பேரும் அந்த லைப்ரரிக்குள்ள போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க 3 பேரும். நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஹால் வந்துச்சு. அப்புறம் அந்த ஹால்ல நிறைய ஜனங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மன்னத். நான் விஜோத். நீங்க எல்லாம் பொழைச்சிட்டீங்க. உங்க TikTok உலகத்துக்கு உங்களை நான் வர வைக்கிறேன்.